ஹாய் நண்பா நண்பேஸ். இந்த பதிவில் என்ன பார்க்கலான்னா, பென்ஷன் விஷயமா ஒரு சில முக்கியமான அப்டேட்லாம் பார்க்கலாம். கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தேசிய பென்ஷன் திட்டம் என்பிஎஸ்லேருந்து யூபிஎஸ்க்கு மாறணும்னா, அதாவது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமுக்கு மாறுவதற்கான காலக்கெடு இப்போது நவம்பர் 30 வரைக்கும் நீடித்திருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஊழியர்கள் மிக சிலரே பார்த்தீங்கன்னா இந்த புதிய யூபிஎஸ் திட்டத்தை தேர்வு பண்ணியிருக்காங்க. மத்திய அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள், மேலும் இறந்த ஊழியருடைய வாழ்க்கை துணைவர்கள் இவர்கள் அனைவருக்கும் இந்த மாறுதல் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் இதுவரைக்கும் 1,00,000க்கும் குறைவாகவே யூபிஎஸ் திட்டத்தில் சேர்ந்திருக்காங்க. ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அப்படின்னா என்ன? மத்திய அரசு பார்த்தீங்கன்னா 2024 யூபிஎஸ் பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இது 2025 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்திருக்கு. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா பழைய ஓய்வூதிய திட்டம் மற்றும் தேசிய ஓய்வூதிய திட்டம் ஆகியவற்றின் சிறப்பு அம்சங்களாக ஒருங்கிணைத்திருக்கு. யூபிஎஸ் திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசு ஊழியர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் உத்தரவாதமான பென்ஷன் வழங்குவது. ஆனால் இது வரைக்கும் ஓய்வூதியம் எவ்வாறு கணக்கிடுறாங்க, எவ்வளோ பங்களிப்பு செய்யணும், எவ்வாறு அதிக பென்ஷன் பெறலாம், இது மாதிரி முழு விபரங்கள் அரசாங்கம் இன்னமும் வெளியிடாமல் இருக்காங்க. ஆரம்பத்தில் ஏப்ரல் 1, 2025 அன்று பணியில் இருந்தவர்களுக்காகட்டும், தகுதியான ஓய்வூதியதாரர்கள், இறந்த ஊழியருடைய வாழ்க்கை துணையவர்கள் ஆகியோருக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் 30 வரைக்கும் இந்த யூபிஎஸ் திட்டத்துக்கு மாறத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த காலக்கெடு செப்டம்பர் 30 மாறுச்சு. அதுக்கப்புறம் அக்டோபர் 30, இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் நவம்பர் 30 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த யூபிஎஸ்சில் முக்கியமான கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் 10 வருஷமாச்சு சேவை செய்தவர்களுக்கு குறைஞ்சபட்சம் ஓய்வூதியம் வழங்கப்பட சொல்லியிருக்காங்க. அதிக ஓய்வூதியம் பெற 25 ஆண்டுகள் கண்டிப்பாக சேவை செஞ்சுருக்கணும். ஓய்வூதியம் கணக்கிடும் முறை பார்த்தீங்கன்னா, அதாவது ஓய்வுக்கு முன் 12 மாதங்களில் பெறப்பட்ட சராசரி அடிப்படை ஊதியத்தின் 50% பார்த்தீங்கன்னா கிடைக்கும். 10 ஆண்டுகள் சேவைக்கு பிறகு மாதம் 10,000 என்ற உறுதியான ஓய்வூதியம் வழங்கப்பட சொல்கிறாங்க. 10 வருஷத்துக்கும் கம்மியாக சேவை கொண்டவர்களுக்கு அரசாங்கம் இன்னமும் தெளிவுபடுத்தாமல் இருக்காங்க. 2025 ஏப்ரல் 1 அல்லது அதன் பிறகு பணியில் சேர்ந்தவர்கள் தங்களது யூபிஎஸ் படிவம் இருக்குது, யூபிஎஸ் ஃபார்மை டிடிஓ மூலமாக சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர்களுக்கு பிரான், அதாவது பர்மனண்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர், இந்த நம்பரை கொடுப்பாங்களாம். ஸோ முக்கியமாக ஒரு முறை மட்டுமே இந்த யூபிஎஸ்லேருந்து என்பிஎஸ்க்கு மாற வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஓய்வுக்கு 1 வருடம் முன்போ இல்லை விருப்ப ஓய்வுக்கு 3 மாதம் முன்போ இந்த மாற்றத்தை செய்யலாம் சொல்கிறாங்க. ஒரு முறை மாறிய பிறகு மீண்டும் மாற முடியாது சொல்லியிருக்காங்க. பணி நீக்கம் அல்லது ஒழுங்கு நடவடிக்கையில் இருப்பவர்களுக்கு இந்த மாற்றம் பொருந்தாது சொல்லியிருக்காங்க. இந்த யூபிஎஸ் பென்ஷன் ஸ்கீமில் இருந்து விலகும் போது அரசு வழங்கிய 4% கூடுதல் பங்களிப்பு பார்த்தீங்கன்னா ஊழியருடைய என்பிஎஸ் கணக்கில் சேர்க்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான விதிமுறைகள். யாரெல்லாம் என்பிஎஸ்சில் இருக்கீங்களோ, யூபிஎஸ் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா நவம்பர் 30க்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. யூபிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தரவாதமான ஒரு பென்ஷன் கிடைக்கும். என்பிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா அந்த உத்தரவாதம் இருக்காது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்பிஎஸ்சில் அதிகம் பென்ஷன் பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தை நிலவரம் பேஸ் பண்ணி பென்ஷன் அதிகமாக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க வேணாம், உங்களுக்கு உத்தரவாதமான ஒரு பென்ஷன் வேணும்னா தாராளமாக யூபிஎஸ்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.